சக்தியே என்னுடைய ஆட்சிக்கு அடிமையாக மன்னரை அடக்கி அவர்களை தத்தளிக்க அதனா இதனா புதனா மாதரா தரானா மகாதரவன் சொல்லக்கூடிய இந்த ஈரேழு பதார்த்த உலகத்திற்கு மல்லிகாபுரி பட்டணம். இந்த மல்லிகாபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய விசுந்தபால அம்மையாருக்கு மகனாக பிறந்து வீரபாலன் சிவபாலன் நாங்கள் இருவரும் சீர சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். புலி ஓடுங்கோ பாரு மமட்டியா பேரு புல புலி ஓடுங்கோ பாரு அட்டு வழி போற புள்ள கவலைப்படாதே அடுத்த வழி மறிக்கும் பழங்கிடி பாரு மமட்டிய பேரு புல புலி ஓடுங்கோ பாரு விதி என்ன பேரு புல புலி ஓடுங்கோ பாரு காட்டு 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 எத்தனை மரம் நான் பாடுறது காட்டு காட்டுன்னு நான் காட்டு காட்டுன்னா நீ என்ன காட்டிக்கிறியா? நல்லா பாடி வந்த அவங்க வாசிக்காம விட்டாங்க. அவங்க வாய்ஸாங்களா? அவங்க நல்லா வாசித்தாங்க. ஆமா, அதை பாடி வச்சுட்டு இரண்டாவது எல்லாம் காட்டு 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 ஏண்டா இத்தனை நாளாதான் காவட்ட மியூசிக்கு கொஞ்சம் கஷ்டமா பாடிட்டு வந்தேன். இன்னைக்கு நல்லாவே பாடினேன். நானே ஆச்சரியப்பட்டேன். ஏண்டா நானே சந்தோஷப்பட்டேன். அது இன்னும் வருஷத்துல காட்டு காட்டுன்னு அதான் அவர் காட்டணும்னு அவர் காட்டாரு. காட்டுவாடி போற பொண்ண கவலைப்படாதே, அதேதான் காட்டு சிங்கமாடி மறைக்கும் மாடு இல்லைக்காது மம்மட்டியா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. அத்தடி வரல காட்டு 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 எங்கேடா தேஞ்சு போன ரெக்கார்டு மாரி காட்டு தேஞ்சு போன ரெக்கார்டு மட்டும் பாடிக்கலாம். சோரவாசிக்கார மைக்கில் வாய வைக்காத. கொஞ்சம் கவனம் உட்காந்துருக்கேன். என்ன இங்கதான் ஒரு பிரச்சனை ஒண்ணு அடங்குச்சு. பின்னி கிளப்புறாங்க. பாத்துங்க எனக்கு முன்னதாக அபிராவதி 8 மாடி அப்போது அவைக்கு வருவார் என்று மணி மீது விடுவித்து காத்திருக்கக்கூடிய ஒரு காவல்காரன் என்ற ஒரு காலதாமதம். எனக்கு முன்பதாக வர வேண்டும். என்னடா காலதாமதம் கேட்கறீங்க? யார் கேட்கணும்? நான் தான் கேட்கணும். யார் பதில் சொல்லணும்? நீ தான் சொல்லணும். நான் தானே கேட்கறேன். ஆமா, உட்காரு உட்காருங்க. இப்ப என்ன கேட்கற? என்ன எனக்கு முன்பதாக அவைக்கு வரக்கூடிய 7 விழா காலதாமதம் என்று கேட்கிறேன். எனக்கு முன்பதாக வர வேண்டும். என்னடா காலதாமதம் கேட்கறீங்க? நீ ஏன் வந்து கேள? அவர் சொன்னாரா மைக்ல வந்து பேசுறாரு கேக்குது. இன்னைக்கு கத்திட்டு போடுவாரு ரெண்டு வார்த்தை. வருஷம் பூரா கத்திங்கறோம். நீ என்ன சொல்ற? நீ தான் ஆட்சியாளர். நீ கேளு. என்ன கேட்க சொல்ற? இப்ப கேட்டீங்களா? கேளுங்க. 7 காலதாமதம் தான் கேட்டேன். எனக்கு முன்பதாக வர வேண்டும். என்னடா காலதாமதம் கேட்கற? நீ உட்கார்ந்து ஒரு நாட்டுக்கு மன்னர் இளவரசரே, நீங்க நின்று கேட்கலாமா? அப்ப அந்த மரியாதை இருக்கு அவனுக்கு. உட்காருங்க. இப்ப என்ன கேட்கற? என்ன 7 காலதாமதம் கேட்டேன். எனக்கு முன்பதாக வர வேண்டும். என்னடா காலதாமதம் கேட்கற? நீங்க ஏன் வந்து கேட்கலாம்? தம்பி அவர் வந்துருவாரு.
அவர் ஏற்கவே அவருக்கு பைத்தியக்காரன் நான் பைத்தியக்காரனா உட்காருன்ற எழுந்துவான்ற உட்காருன்ற எழுந்துவான்ற நீ உட்கார சொல்ல நீ கேட்கற டைம்ல பின்னாடி எல்லாம் கேட்கல நீ ஏன் வந்து கேட்டோன்னு பின்னாடி முன்னாடி ஒண்ணு கேட்க மாட்டேங்குது என்ன உனக்கு முதல்ல யார் வரணும் நீ தானே வந்திருக்கணும் நான் தானே வரணும் நீ அவன் மயில கொடுங்க அந்த ஐயா அப்பா நினைக்காதீங்க ஒரு 10,000 ரூபாய் கடன் பிரச்சனைடா எதுக்கு வாங்கினேன் மயில கொடுங்க வாங்கினேன் இத மாதிரி நீ சொல்ற இதுக்கு நான் அறியாமையோட இருக்க சொன்னா இதெல்லாம் ஏற்றுக்குவேன் எங்க அக்கா கல்யாணத்துக்கு வாங்க அதெல்லாம் சொல்லி கல்யாணத்துக்கு வாங்க சொல்லு ஆமாங்க நான் ஆட்டாடி வீட்டுக்கு போவேன் அழகா நான் பையன் தூக்கி கூட்டாங்க வருவான் கொத்த கேட்கத்தான் செய்வான் இதெல்லாம் சுத்தப்பட்ட வரலன்னு எங்க வீட்டுல மாடு அதிகம் ஆமாங்க அதோட அதிகம் 100 மாடு அதோட அதிகம் 500 மாடு அதோட அதிகமான மாடு எங்க வீட்டுல எவ்வளவுதான் மாடு ஒரே மாடு தான் அதிகமான மாடு ஒரு மாட்டை வச்சு இந்த மாட்டை விட்டு கடனை குத்தறாங்க ஒரு சந்தியா ஓட்டி போறேன் யாரோ ஒரு மாட்டை வாங்குறா என் மாட்டை வாங்க மாட்டேங்கிறான் மாடு என்ன மொத்தம் சொத்தமா இருக்கா இன்னும் எனக்கு தெரியல சுழி சொத்து எல்லாம் இருக்கா மாடு பார்க்கறதுக்கு கோல் இருக்கும் அப்பயா வாங்குற அந்த மாட்டை இதை ஓட்டியா சரி ஒரு பெரிய தின்னோட உட்காந்து பாத்துக்கிறார் இத்தனை தூரம் ஓட்டி மொத்தம் அவர் பாத்துக்கிறாரு என்ன கூட்டி கேக்குறாரு என்ன கேட்டாரு பேரா என்னடா ஓட்டியார என்ன சமாச்சாரம் அப்படின்னு ஒண்ணு கேட்டாரு அந்த பெரிய நான் ஒண்ணு சொல்லி என்ன சொன்னேன் ஐயா யாராவது மாட்டி வாங்குறாங்க சரி என் மாட்டை மட்டும் வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த பெரியவன் சொன்னேன் அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு என்ன சொன்னாரு பொறம்பாக்கு நாதாரு செவியா பையா உண்மை என்னடா அந்த பெரியவர் என்ன கேக்குறாரு என்ன கேட்டாரு பொறம்பாக்கு நாதாரு செவியா பையா என்ன கை நீட்டு அந்த பெரியவர் என்ன கேக்குறாரு பொறம்பாக்கு நாதாரு செவியா பையா அந்த பக்கம் போனாக்கா இந்த பக்கம் கை நீட்டி பேசுற இந்த பக்கம் வந்தாக்கா அந்த பக்கம் கை நீட்டி பேசுற எப்படி மாட்டேன் கையை நீட்டினா உன்ன பேசல அந்த பெரியவர் என்ன கேக்குற உன்னை கேட்டாரு ஐயா இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டீங்க இப்ப என்ன திட்டுறீங்க அப்படின்னு அந்த பெரியவர் நீ கேட்ட அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரு சொன்னாரு இந்த மாதிரி இப்ப நம்ம மாட்டி யாரும் வாங்க மாட்டாங்க உன் மாட்டி சென்னைக்கு ஓட்டுமானா வாங்குவோம் நல்லது நான் அப்புறம் டாக்டர் போன் பண்ணேன் நான் வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் சரி நீ மாட்டை எந்த இடத்துல கத்துட்டாரு நான் அப்ப நான் மாட்டை எடுத்துன்னு அப்படியே வரத்தா நான் மாறா நான் மாறா உண்மையில மாட்டை இழுத்துன்னு வந்துறேன் சரி மாட்டை இழுத்து கட்டிட்டேன் அந்த வழியா ஒரு பழுப்பு ஒண்ணு இருக்கு தெரியுமா ஆமா அந்த பழுப்புல என்ன பண்ணாரு மாட்டை உள்ள தள்ளிட்டாரு மாடு பேச்சுவார்த்தைக்கு ஒரு பாவனைக்கு மாட்டை உள்ள தள்ளிட்டாரு மாடு எட்டி ஒதுங்க போதுன்னு குறுக்க ஒரு பழுப்பு விட்டாரு குறுக்க டாக்டர் என்ன பண்ணாரு கைக்குள்ள மாட்டிக்கின்னு இந்த பெரிய பழுப்பு ஒண்ணு தந்தாரு அது எடுத்துன்னு வந்து அதுக்குதான் சொல்றேன் நாடகம் ஆட சும்மா மாடு சென்னை போச்சு ஓட்டி மாற சந்தைக்கு விக்கிறதுக்கு எவ்வளவுக்கு விக்கிறேன் 20,000 விக்கிறேன் தினந்தோறும் சந்தைக்கு ஓட்டி போன விற்காத மாட்டை இப்போ இன்னைக்கு ஊசி போட்டோட 20,000 வித்துட்டேன் அதே சார்ல மாத்தான்னு என்ன கேக்குறேன் டேய் அது பேசி பாவனை வரக்கூடிய வார்த்தை ஆமா விற்கிறேன் சந்தைக்கு 10,000 கடகார கொஞ்சம் விசிட்டேன் உங்க அம்மா 10,000 கழிட்டேன் மொத்தம் காட்டுக்கு கொடுக்க அவ்வளவு கோபத்துக்கு போய் அந்த அம்மா கிட்ட எங்க போனேன் அம்மா கிடையாது அம்மாடியா அம்மாடியோ எங்க போற வெக்க மூளை வச்சா வாங்க மூளை வச்சா என்ன அம்மா நாளை போட்டார மூளை கட்டானா தெரியாது தெரியாம தான் இவ்வளவு புள்ளி ஆயிட்டேன் நான் முதல்ல ரசனா பாக்கெட் மாதிரி இருக்கும் ஆமாமா கடையில் விற்பாங்க 5 ரூபா 10 ரூபான்னு அந்த ரசனா பாக்கெட் கிடையாது 30 ரூபா விட்டா போத ரசனா பாக்கெட் கொண்டு கொடுப்போம் 30 ரூபாய்க்கு வச்சாது 30 ரூபா ரசனா பாக்கெட் சரி அவங்க ஒரு பாக்கெட் ஒன்று கொடுப்பாங்க அப்படியே மூலையில கச்சி ஈட்டு கடாச்சி கிளை கடாச்சிருந்தான் அது என்ன தெரியல எனக்கு வேற சொல்லிட்டேன் இந்த கள்ள கொச்சி பிச்சு நம்மள வச்சு சூத்து அடிச்சிட போறான் நமக்கு தேவை சரி காவல்துறை அதிகாரி யாரா இருந்தா கொஞ்சம் மன்னிச்சு காட்டுங்க காமெடிக்காரர் பேசுறோம்
இந்த கோயித்தலை பொறுக்கிறா தெரியுமா? அடிமலை கம்மியாச்சு ஆரம்பிச்சா சொல்ல எடுத்தாங்க கோயில் கொடுப்பாங்க அது காட்சி கலக்கம் எந்த கோயித்தலை சொன்னா எந்த கோயித்தலை சொல்றாங்க? அந்த கோயித்தலை கிடையாது. 150 ரூபாய் எட்டு கொடுத்தா போதும். அவங்க ஒரு பாட்டு ஒன்று கொடுப்பாங்க. இப்ப வீரனா கொடுக்குறான். இப்போ அந்த வீரனை குச்சி தான் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறேன் நான். 150 ரூபாய் கொடுத்தா போதும். அவங்க ஒரு பாட்டு ஒன்று கொடுப்பாங்க. அப்படி மேல ஒரு திருவே, கீழே ஒரு திருவே, திருவி கடற்கரை அச்சு கீழே கடை ஆச்சுன்னா இன்னும் இருப்பது சில ஆண்டுகள் சில நாள் நல்லவனா இருந்து நல்லவனா சாகுற நீ ஏண்டா குடிச்சு கெட்டு போற குடிய கழுக்கும் குடி மனக்கழும உடலத்தையே கழுக்கும் ஒரு பக்கத்துல நாடுக்கு போனா குறுமரம் மரக்காணம் பாண்டிச்சேரி உள்ள நம்ம எங்க காலாப்பட்டு பக்கத்துல நாடகம் ஆயிடுச்சுன்னா படம் நம்ம இங்க வாங்க நம்மள போல ஒரு நடிகர் அவங்க அப்பா இறந்துட்டாருங்க. நாடகத்தை முடிச்சுட்டு அப்படியே அவங்க அப்பா போய் சாவை பார்த்துட்டு வந்தோம். இவன் பாண்டிச்சேரியில என்ற போது எனக்கு தெரியாது. என்னது சரக்கு சரக்கா எப்படி மிளகா வாச்சி என்ன சொல்றாங்கன்னா சரக்குடா சரக்கு போதை பொருள் எல்லாம் மாலை போட்டா உங்க வீட்டுக்கு போனோமே ஊருக்கு வந்து சொந்த ஒரு கம்பெனி மாட்டாடி பார்த்தா இவன் என்ன பண்ணா மாலை போட்ட பாரு. இந்த மாலை போறதுக்கு முன்னாடி இவன் குடிச்சிட்டு எனக்கு தெரியாது. போட்டு மேல மாலை போட்டு வந்தானே சொத்தின்னு போட்டுக்கிறான் போது நாங்க சுத்தி சாடுறோம். ஆளை காணா நான் போய் டிரைவர் கேக்குறேன். டிரைவர் எங்கப்பா பீஸ்காரன் வந்தாரு எங்க பாத்தியான்னு கேட்டேன். ஆனா நான் இவ்வளவு நாள் பாக்கல அப்படின்னு கேட்டா பாரு. சரிம்மா அவதான் வண்டி எடுப்பான்னு கேட்டு பாரு. இந்த தெவரியா பையன் புட்டு படுக்கிறது ஏழுங்கிறாரு. வேலைக்கு வீடுக்கு பத்துக்கிற மாதிரி எதுவும் தெரியல. வீடுக்குல இவன் பத்துனானே இவன் மூஞ்சி நாய் நக்கிக்குது. நாய் மூஞ்சி இவன் நக்கிக்கிறான். இவன் சொல்றார் அப்படியே கறந்து சூத்து முன்னாடி ஊத்திருக்காங்க. எங்க அக்காவுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல. எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்க மாப்பிள்ள வருது எங்க அம்மன் அடிக்குது என்ன எதுவும் தெரியல. எங்க வீட்டு தின்ன பெரிய தின்ன அந்த திண்ணமால ஏறி உக்காந்து முக்காடு போட்டு யோசனை பண்றேன். என்ன யோசனை பண்ண அன்னைக்கு அந்த பெரியவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? உன் மாட்டியை சென்னைக்கு ஓட்டி போனா வாங்குறாங்களே. மாட்டை ஓட்டி போனா ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் சனியாக்கும் ஊசி போட்டு மொக்கா ஓட்டி முடியாது சனியா ரொம்ப நல்ல நாடகம் வாட்டி போயிட்டு வீட்டுக்கு வீட்டுல இருக்கிற பொண்டாட்டியே என்னுடைய நாடு மல்லிகாபுரி பட்டணம். இந்த மல்லிகாபுரி பட்டணம் மல்லிகாபுரி பட்டணம் மல்லிகாபுரி பட்டணத்தாரக்கூடிய வீரபாலன் சிவபாலன் அம்மையார் மகளாக பண்ணுவாங்க. வீரபாலன் சிவபாலன் நாங்கள் இருவரும் அனாந்தூமிங்க ஒரு அரசர் புத்திமலாக அரசாங்க தனி வேண்டும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதை பார்த்தா ஐயா அந்த ஒன்றாகிய கடவுளை துதிக்க வேண்டும். 2 இம்மர் வரைக்குரிய பொருளெல்லாம் சேகரிக்க வேண்டும். 3 யாக கர்மம் பிதூர் கர்மங்கள் எல்லாம் கழிக்க வேண்டும். 4 சாமே வேதே தானே தாண்டவன சதவீதமாக அறிய வேண்டும். 5 சித்தி புத்தி காவி வஜ்ஜன சொல்லக்கூடிய 5 மனிதர்களை ஒரு நெறியாக நிறுத்த வேண்டும். 6 இலக்கியம் இலக்கணம் இலவசம் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்களை சிக்கனமாக செய்ய வேண்டும். 7 வருட சுற்றி வர வேண்டும். 8 நிற்கிறவங்க அத்ததிக்கு மாலை எல்லாம் அழைக்க வேண்டும். 9 ராகி கேது புதன் சுக்கிரன் அங்காரகன் குரு என்று சொல்லக்கூடிய 9 நவகிரகங்கள் படிகளாக அமைத்து 10 சிவாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிய வேண்டும். 10 இந்த சரித்திரத்திலே கையிலாமல் 11 கங்கை யமுனா கோதாவரி கிருஷ்ணா காவிரி என்று சொல்லக்கூடிய 11 நதிகளும் எப்படி நதியிலே அமைந்து நாள வேண்டும். 12 இனி காலத்திற்கு சூரியனை அழைக்க வேண்டும். 13 அர்த்தம் என்ன தெரியுமா? என்னது கரம். இந்த கரம் தான் அர்த்தம் என்று சொல்லக்கூடிய இந்த கரத்தா இந்த செங்கோலை தாங்கி 14 லோகம்
16 கலை உள்ள சந்திரபோல புத்தகம் வாங்கிட்டு எப்படி வர எப்படிங்க சந்திரபோல புத்தகம் வாங்கிட்டு அதானே எப்படி தெரியுமா அந்த சாக்கிர வீரர் உனக்கு பாத்திர போறானே சாக்கிர வீரர் உனக்கு பாத்திர போறானே சக்தி சரணானி அந்த சாக்கிர சக்தி சரணானி சக்தி சரணானி சக்தி சரணானி சக்தி சரணானி சக்தி சரணானி. டேய் அவரு கரெக்டாக தான் பண்ணாரு, அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் பின்னாடி கரெக்டாக தான். அவரு என்ன பண்ணாரு, காத்திடும் ஏழு உலகம் போற்றிடும் பூரண நானே அவரு பண்ணாரு. அதுக்கு நான் என்ன பண்ணேன், சக்ரேஸ்வரன் நானே நான் பண்ணேன். என்னடா சக்ரேஸ்வரன் பாரு இல்லடா பொட்டிக்காரன் பேசுறான்னு பேசுறேன். ஏய் போட்டியில போறேன்னு நீ பாடுறீங்க. அதுக்கு அந்த பாடுற நானே. டேய் டேய் அது உன்னை சொல்லி குத்தம் கிடையாது, அதே எண்ணத்துல இருக்கிறான் பாருங்க. அந்த அந்த சொல்லுதான் அவன் காதல கேட்கும். கற்பூரமா இருந்தா திக்கு பிடிக்கும், கதையாச்சு இது எங்க பிடிக்கும். நான் பாடி பாடலுக்கு அவரு அந்த வார்த்தை பேசுறாரு. அதான் பாடுறான் பின்ன நக்கரவனானே சக்கராசுரனானே. அதனால பட்ட மேல அளவுக்கு பாடுறாரு. ஏய் அப்படி நாங்க சக்கராசுரனை வாங்கி இவருடைய நாட்டுல நாங்க 20 சீரோ போல் வாங்கி போறோம். கைக்கு விட மாட்டீங்க. ஏய் அதுகிறவோ நான் நடந்த தம்பியும் பாலசாலைக்கு செல்வது வரைக்கும் உண்மைதாங்க. இந்த தினத்தில் என் தம்பி நான் பார்த்தேன். தம்பி வர சொன்னாருங்க.